கூட்டணியில் அதிக சீட் வாங்கி வெற்றி பெற்றால் ஆட்சியை பிடித்துவிட முடியுமா என்றும், ஒத்த கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் பேசுபவர்களின் உறவை துண்டித்தால் என்ன ஆகும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், அதிகார வர்க்கத்துக்கு மத்தியில் தொடர்ந்து போராடி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இருக்கும் விசிக தமிழகத்தை 5 முறை ஆண்டதற்கு சமம் என பெருமிதத்துடன் கூறினார். எழுச்சி பெற்றுவிட்டோம், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். அதுக்கு 25 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. ஒரு இயக்கத்தை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு நெகோசியேட் பண்ண தெரியல, இவருக்கு பிளாக்மெயில் பண்ண தெரியல, இவர் ராமதாஸ் மாதிரி அரசியல் பண்ண தெரியல. அவன் இங்க நின்று பார்த்தாதான் தெரியும். ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பேரணியை நடத்தி அதுல வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து பார்த்தால்தான் தெரியும். சும்மா இல்ல அரசியல்ங்கிறது. யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பேசுறது இல்ல அரசியல். ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். வடகாடு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கியிருக்கிறோம். 19ஆம் தேதி என் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகிறது. இந்த நேரமும் நெருப்பாற்றில் நீந்துவதை போன்ற ஒரு போராட்டம். சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க, திமுக 2 சீட்டுக்காக நிற்கிறாரு, 3 சீட்டுக்காக நிற்கிறாரு. எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல நம்ம ஓபன் பண்ணல. வேண்டான்னு நம்ம வீட்டு கதவை சாத்துற, நீ உள்ள நுழையாதன்னு. ஏன்? ஒரே பிரச்சனை தான். உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருப்பதனால், உண்மையாகவே பெரியாரின் மாணவர்களாக இந்த களத்திலே நிற்பதனால், சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த கவலைதான். தற்காலிகமாக எனக்கு ஏற்படுற நட்டத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. 4, 8, 10, 6 சீட்டை 10 சீட்டை ஆக்கிட்டா நான் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? என்ன முடியாது. சரி, 10 சீட்டை 15 சீட்டா வாங்கி ஜெயிச்சு போனோம்னா ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அப்பவும் ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் வேலை செய்ய முடியும். அதற்காக நாம் நம்மை போன்ற கருத்துக்களை, கொள்கைகளை பேசக்கூடியவர்களின் உறவை துண்டித்துக் கொண்டால் என்ன ஆகும்? சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால், யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இங்கே முதலமைச்சராக வந்தால் என்ன நிலையாகும்? யாரு போய் பேச முடியும்? போராட முடியுமா? உரிமையை பேச முடியுமா? நேரம் வாங்கி உட்கார்ந்து இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியில பேச முடியுமா? பேச விடுவார்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.